செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ரவுடி மகாராஜா சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நெல்லையில் தங்கியிருந்த ரவுடி மகாராஜாவிடமிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த சனிக்கிழமை அன்று சென்னை வேளச்சேரி விஜயநகர் பஸ் டிப்போ அந்த பகுதியில பதுங்கி அங்கிருந்து ஆதம்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையை கொள்ளடிப்பதற்காக திட்டம் தீட்டியிருந்த சுரேஷ், முருகன், பாலமுருகன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுல வினோத் மற்றும் பாலமுருகன் இருவரை இணை ஆணையர் மற்றும் தெற்கு இணை ஆணையர் மற்றும் பரங்கிமலை துணை ஆணையர், அடையாள துணை ஆணையர் இந்த 3 பேருமே விரட்டி வச்சாங்க. இதுல இணை ஆணையர் தெற்கு சிபி மற்றும் மவுண்ட் துணை ஆணையர் சீனிவாசன் இவங்க இருவருமே சாலையில விரட்டி சென்று அவர்களுடைய தனிப்படை போலீஸ் இந்த வினோத் மற்றும் பாலமுருகனை சாலையில விரட்டி சென்று பிடித்தாங்க. அவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, ஆதம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையை கொள்ளடிப்பதற்காக இவர்கள் நோட்டமிட்டு வந்ததும், அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது இந்த ஹைகோர்ட் மகாராஜன் என்று தெரிய வந்திருக்கிறது. அந்த இருவரை வினோத், பாலமுருகன், சுரேஷ், முருகன் 5 பேரை அன்னைக்கு OCIU கொடுத்த தகவலின் அடிப்படையில சென்னை சிட்டி உளவுத்துறை போலீஸ் உஷார்படுத்தி இந்த 5 பேரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேரிடம் நடத்திய விசாரணையில தான் முக்கியமாக இந்த சுரேஷ், வினோத், முருகன், பாலமுருகன் அவர்களிடமிருந்து நடத்திய விசாரணையில எங்களுடைய கும்பலுடைய தலைவர் மகாராஜன் என்கின்ற ஹைகோர்ட் மகாராஜன் இவர் சொல்லிதான் நாங்க இந்த ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையை கொள்ளடிப்பதற்கு நாங்கள் திட்டம் தீட்டியிருந்தோம். நாங்கள் தற்போது அதை நோட்டமிட்டு நாங்கள் ஸ்கெட்ச் போடுறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். ஸ்கெட்ச் போட்டு அந்த இன்னர் அவுட் எப்படி போறது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்திருக்கோம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இந்த பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரிடம் தகவல் கொடுத்தாங்க. அதன் பிறகுதான் போலீசார் இந்த ஹைகோர்ட் மகாராஜனை பிடிப்பதற்கு தீவிரம் காட்டினார்கள். இந்த ஹைகோர்ட் மகாராஜன் அவர் திருநெல்வேலி பகுதியில ஏற்கனவே பல கொள்ளை மற்றும் கொலை வழக்குல தொடர்புடையவர். இவரை பிடிப்பதற்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சென்னையிலிருந்து போலீசார் திருநெல்வேலி சென்று அங்க லாட்ஜில பதுங்கியிருந்த ஹைகோர்ட் மகாராஜனை பிடிச்சாங்க. அந்த லாட்ஜில பிடிக்கும் போதுதான் அவனிடமிருந்து அமேசான்ல அவன் ஏற்கனவே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த இந்த வயதான தோற்றத்துடைய ஒரு மாஸ்க் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 2 ரோப்பு, கிளவுஸ், ஒரு 3 மாஸ்க், அது மட்டும் இல்லாம என்னென்னலாம் கொள்ளடிப்பதற்கு திட்டம் தீட்டுவதற்கு தேவைப்பட்டதோ அது அனைத்துமே அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது அங்கிருந்து அவனுடைய ரூம்ல இருந்ததை பறிமுதல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து ஒரு பிஸ்டல் 7.92 mm உள்ள ஒரு பிஸ்டல் வித்தவுட் ரவுண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பட்டாக்கத்தி, இந்த கத்தியை இது அனைத்துமே அவங்ககிட்ட பறிமுதல் பண்ணாங்க. திருநெல்வேலியிலிருந்து பிடிச்சிட்டு வந்த அந்த அக்யூஸ்ட கிண்டி ரேஸ் கோர்ஸ்க்கு கூட்டு வரும்போது அந்த வழியாக கூட்டு வரும்போது கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல அங்கேயும் ஏதோ பதுக்கி வச்சிருக்கிறது எடுத்துட்டு சொல்லிட்டு வரும்போதுதான் அங்க போலீஸோட பிடியிலிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாரு. உடனே ஓட பார்க்கும் போது ஹைகோர்ட் மகாராஜனுடைய காலிலேயே கிண்டி காவல்துறை கிண்டி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் என்ற எஸ்ஐ சுட்டு பிடிக்கிறாரு. சுட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஹைகோர்ட் மகாராஜா நிலை கொடுத்து அங்கே கீழே விழுந்து தற்போது GHல அவருக்கு அதிதீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா காலில் சுட்டு பிடிச்சதுல அவர் அங்கேயே நிலை கொடுத்து விழுந்துட்டாரு. நடக்க முடியாமல் இருந்த காரணத்தினால அவருக்கு GH மருத்துவமனை அழைத்து சென்று தற்போது ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஹைகோர்ட் மகாராஜிடம் எதற்காக இந்த திட்டம் தீட்டினார்கள், என்ன காரணம், எதற்காக இந்த ராசி ஜுவல்லர்ஸை தேர்ந்தெடுத்தாங்க, இதை இவ்வளவு நகைக்கடை இருக்கும்போது எதுக்காக அந்த ராசி ஜுவல்லர்ஸை இவன் தேர்ந்தெடுத்தா அப்படின்ற விசாரணை நடைபெற்று வருகிறது. ஹைகோர்ட் மகாராஜன் மட்டும் இல்லாம ஹைகோர்ட் மகாராஜன் சேர்ந்து வேற யாராவது இதுல ஈடுபட்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணையில இறங்கி இருக்கிறாங்க. ஹைகோர்ட் மகாராஜன் இந்த சிகிச்சை முடிந்து வந்த பிறகு அதன் பிறகு போலீசாரிடம் தீவிரமாக விசாரணை செஞ்சு அதுக்கப்புறம் அவனை கோர்ட் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க இருக்கிறாங்க. எதற்காக இந்த ராசி ஜுவல்லர்ஸை தேர்ந்தெடுத்தான் அப்படின்ற இந்த விசாரணை அவரிடம் விரிவாக நடத்த இருக்கிறார்கள் உயரதிகாரிகள். அதன் பிறகுதான் இவனை சிறையில் அடைக்கக்கூடிய அந்த பணியில போலீசார் ஈடுபடுவாங்க. தற்போது சென்னையில ஒரு ரவுடியை சுட்டு முடிச்சிருக்கிறாங்க காவல்துறை. அதுவும் வயதான இந்த தோற்றமுடைய மாஸ்களா ஏற்கனவே ஆர்டர் பண்ணி ரெடியா வச்சிருந்த ஒரு பெரிய கொள்ளை திட்டம் இருந்த இந்த ரவுடியை அதை முறியடிச்சிருக்கிறாங்க காவல்துறை. அது மட்டும் இல்லாம அவனை சுட்டு பிடிச்சு அவனிடம் இருந்து அனைத்து பொருட்களையும் ரெக்கவரி பண்ணியிருக்கிறாங்க சென்னை காவல்துறை.
விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.